புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி சினிமாவிலும் சரி நிஜத்திலும் சரி புகைப்பிடிக்க மாட்டாரோ, மது அருந்த மாட்டாரோ, அதே போல மற்றவர்களும் இருக்க வேண்டும் என நினைப்பார். அப்படிப்பட்ட பழக்கங்கள் இல்லாத நபர்களுடன் தான் அதிகம் இணைந்து பணியாற்ற விரும்புவார். ஆனால் திறமைசாலிகளாக இருக்கும் சில நடிகர்கள் கூட குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார்கள். அவர்களுடன் எம்ஜிஆர் இணைந்து பணியாற்ற வேண்டிய சூழலும் இருந்தது. அதே சமயம் எம்ஜிஆருக்கு இந்த விஷயங்கள் பிடிக்காது என்பதால் சம்பந்தப்பட்ட நடிகர்கள் பெரும்பாலும் எம்ஜிஆரிடம் மாட்டிக்கொள்ளாமல் கவனமாக நடந்து கொண்டார்கள். அப்படி எம்ஜிஆருடன் இணைந்து பல படங்களில் காமெடி நடிகராக நடித்தவர் தேங்காய் ஸ்ரீனிவாசன். இவருக்கு குடிப்பழக்கம் உண்டு. ஒருமுறை எம்ஜிஆரின் நண்பரும் திமுக பிரமுகருமான சேலம் நடராஜன் என்பவர் அதிர்ஷ்டம் அழைக்கிறது என்கிற பெயரில் ஒரு படம் தயாரித்தார். அந்த படத்தில் கதையின் நாயகனாக தேங்காய் ஸ்ரீனிவாசன் நடித்தார். குடியை மையப்படுத்தி உருவான இந்த படத்தில் தேங்காய் சீனிவாசனுக்கு குடிகாரன் கதாபாத்திரம். அப்படி அவர் நடித்து வந்த சமயத்தில் வாகினி ஸ்டுடியோவில் அந்த படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்ற இடத்திற்கு அருகிலேயே எம்ஜிஆரின் படப்பிடிப்பு ஒன்றும் நடைபெற்றது. பக்கத்தில் தேங்காய் சீனிவாசன் படப்பிடிப்பு, அதிலும் தனது நண்பரான சேலம் நடராஜன் தயாரிக்கும் படம் நடக்கிறது என்பதால் அதை பார்ப்பதற்காக காலையில் வந்ததுமே எம்ஜிஆர் அங்கே சென்றார். அங்கு தயாரிப்பாளரிடம் பேசிக் கொண்டிருந்த போது படத்தின் கதை பற்றி தயாரிப்பாளர் கூறியிருக்கிறார். அப்போது எம்ஜிஆர் இந்த கதைக்கு ஏற்ற பொருத்தமான நடிகர் தான் தேங்காய் சீனிவாசன் என்று சிரித்தபடியே கூறியுள்ளார். சரியாக அந்த சமயத்தில் நடிகர் தேங்காய் சீனிவாசன் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்துள்ளார். கூடவே அவரது இரண்டாவது மனைவியும் வந்துள்ளார். எம்ஜிஆரை அங்கே பார்த்ததும் நடுங்கி போன தேங்காய் சீனிவாசன் தன் மனைவியின் பின்னே ஒளிந்து கொண்டு பதுங்கியபடியே வந்தார். காரணம், அவர் படப்பிடிப்பிற்கு வரும்போது காலையிலேயே குடித்திருந்ததால் எம்ஜிஆர் பார்த்தால் கோபித்துக் கொள்வார் என்பதால் தான். எம்ஜிஆர் தான் இந்த படத்தில் இல்லையே என்கிற தைரியத்தில் அவர் குடித்துவிட்டு வந்திருந்தார். ஆனால் இப்படி எதிர்பாராத விதமாக இங்கே எம்ஜிஆர் வந்து நிற்பார் என அவர் எதிர்பார்க்கவில்லை. பிறகு வேறு வழியின்றி எம்ஜிஆரின் முன்னால் சென்ற தேங்காய் சீனிவாசன், அண்ணே என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறியுள்ளார். உடனே எம்ஜிஆர், ஏன் சீனு, இதை ஏன் இன்னும் தலைமையில ஏற்றி வச்சிட்டு இருக்கிற, இதை விட்டு தொலையேன் என்று கூறியுள்ளார். உடனே தடாலன எம்ஜிஆரின் காலில் விழுந்த தேங்காய் சீனிவாசன், விட முடியல அண்ணன், ஏதோ தொட்டுட்டேன், மன்னிச்சிடுங்க என்று கூறியுள்ளார். அதற்கு எம்ஜிஆர், நினைச்சா விடலாம், முடியாததுன்னு ஒன்றும் இல்லை என்று கூற, முடியாது தெய்வமே, நான் தாலி கட்டிட்டேனே என்று கூறியுள்ளார் தேங்காய் சீனிவாசன். உடனே எம்ஜிஆர் சிரித்துவிட்டு, அட பாவி, நான் குடியை சொன்னா நீ மனைவியை சொல்றதா நினைச்சிட்டியா என்றாராம். பிறகு தேங்காய் சீனிவாசனை தனியே கூப்பிட்டு போய், தொழில் செய்யும் இடம் கோவில் மாதிரி, இங்கே குடித்துவிட்டு வரலாமா? தொழில் நமக்கு கை கொடுக்குமா? இனிமேல் இப்படி செய்யக்கூடாது என்று அறிவுரை கூறிவிட்டு தனது படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றாராம் எம்ஜிஆர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த பல படங்கள் நீண்ட கால தயாரிப்பில் இருந்திருக்கின்றன. கதைகளிலும் காட்சி அமைப்புகளிலும் ரசிகர்கள் எதை விரும்புகிறார்களோ அதற்கேற்ப மாற்றங்களை செய்வார். அது மட்டுமின்றி அரசியலிலும் அவர் தீவிரமாக பணியாற்றி வந்ததால் படப்பிடிப்புகளில் கலந்து கொள்வதில் தாமதம் ஏற்படும். இதெல்லாம் தெரிந்துதான் தயாரிப்பாளர்கள் எம்ஜிஆரை வைத்து படங்கள் எடுத்தனர். அவ்வளவு ஏன், எம்ஜிஆர் நடித்த மற்ற தயாரிப்பாளர்களின் படங்கள் இருக்கட்டும், அவரது சொந்த தயாரிப்புகளான நாடோடி மன்னன், அடிமைப்பெண், உலகம் சுற்றும் வாலிபன் ஆகிய படங்களே கூட நீண்ட கால தயாரிப்பில் இருந்தவைதான். நான் ஆணையிட்டால் படத்தில் நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டேன் பாடலின் இடையில் வருகிறது அடிமைப்பெண் என்ற விளம்பரம் காட்டப்படும். அதன் பின்னர் 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அடிமைப்பெண் படம் வெளியானது. முதலில் அடிமைப்பெண் படத்தில் சில காட்சிகளை எம்ஜிஆர் எடுத்தார். அதில் சரோஜா தேவி, KR விஜயா ஆகியோர் நடிப்பதாக இருந்தது. அட்டகாசமான உடை அலங்காரத்தோடு எம்ஜிஆர் ஒரு காலை தூக்கி நாற்காலி மீது வைத்தபடி ஸ்டைலாக நிற்கும் ஸ்டில் வெளியானது. பின்னர் படத்தின் கதை அமைப்பு முற்றிலும் மாற்றப்பட்டு ஜெயலலிதா கதாநாயகியாக நடித்தார். இதே போல உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்காக 1970 ஜப்பானுக்கு எம்ஜிஆர் சென்று எக்ஸ்போ 70 கண்காட்சியில் காட்சிகளை படமாக்கினார். ஆனால் படம் 1973ஆம் ஆண்டுதான் வெளியானது. இது போன்று பார்த்து படங்களை எடுத்ததால் தான் எம்ஜிஆரின் படங்கள் இந்த தலைமுறையும் ரசிக்கும்படி இருக்கிறது. அதற்கு உதாரணம், 2014ஆம் ஆண்டு தமிழகம் முழுவதும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் வெளியாகி சென்னையில் வெள்ளி விழா கொண்டாடி மறு வெளியீட்டில் வெள்ளி விழா கண்ட ஒரே படம் என்கிற சாதனை படைத்தது 1000ல் ஒருவன். தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக விளங்கிய எம்ஜிஆருக்கு இருந்த மார்க்கெட்டுக்கு அவர் நினைத்திருந்தால் நிறைய படங்களில் நடித்து இன்னும் அதிகம் சம்பாதித்திருக்கலாம்.
படத்தின் எல்லா அம்சங்களிலும் கவனம் செலுத்தியதோடு அரசியல் பணிகளிலும் ஈடுபட்டதால் தான் அவர் நடித்த படங்களின் எண்ணிக்கை 136 என்கிற அளவோடு நின்றது. சில காட்சிகளில் மட்டும் அவர் ஏற்கனவே நடித்திருந்த அண்ணா நீ என் தெய்வம் படம், அவசர போலீஸ் 100 என்றும் நல்லதை நாடு கேட்கும் படமும் அவர் மறைந்த பின்பு வெளியாகின. எம்ஜிஆர் நடிக்கும் படங்களின் படப்பிடிப்பு சென்னையில் இருந்தால் அவரது வீட்டிலிருந்தே பெரிய பெரிய டிஃபன் கேரியரில் பல வகையான உணவுகள் படப்பிடிப்பு நடக்கும் இடத்துக்கு வரும். எம்ஜிஆர் தனியே சாப்பிட்ட தருணங்கள் குறைவு. தன் வீட்டிலிருந்து வரும் உணவை படப்பிடிப்பு குழுவினரோடு சேர்ந்து சாப்பிடுவார். நடிகர் அசோகன் மீது எம்ஜிஆருக்கு மிகுந்த அன்பு உண்டு. அசோகன் நன்றாக சாப்பிடுவார். எம்ஜிஆர் வீட்டில் இருந்து வரும் விதவிதமான சைவ அசைவ உணவுகளை சாப்பிடுவதற்காகவே வேறு படப்பிடிப்பில் இருந்தாலும் மதியம் எம்ஜிஆர் இருக்கும் இடத்துக்கு அசோகன் வந்து விடுவார். அவரை நன்கு சாப்பிட வைத்து பார்ப்பதில் எம்ஜிஆருக்கு மிகுந்த விருப்பம். முக்கியமாக எம்ஜிஆர் நடித்த படங்களில் கிட்டத்தட்ட 59 படங்கள் வரை வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார். அதனாலேயே இவர்களுடைய நட்பு மிகவும் வலுவாகிவிட்டது. மேலும் அசோகனின் காதல் திருமணத்தை பல போராட்டங்களை சந்தித்து முன்னாடி நின்று நடத்தியவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட இவர்கள் நட்பு ரீதியாக பழகிய போதும் எம்ஜிஆர் அசோகன் அவர்களை வாங்க முதலாளி வணக்கம் என்றுதான் மரியாதையுடன் அழைப்பாராம். அதாவது பொதுவாக எம்ஜிஆரிடம் ஒரு பழக்கம், தயாரிப்பாளர்களை மரியாதையுடன் முதலாளி என்று கூப்பிடுவதுதான். அந்த வகையில் ஏவி மெய்யப்ப செட்டியார், நாகிரெட்டியார், MS வாசன், சின்னப்பதேவர் இவர்களை அப்படித்தான் கூப்பிடுவார். இதே மாதிரி நடிகர் அசோகனையும் அப்படிதான் வாங்க முதலாளி என்று கூப்பிட்டிருக்கிறார். அதற்கு காரணம், கொஞ்ச படங்களில் நடித்த பிறகு அசோகன் தயாரிப்பாளராக மாறிவிட்டார். ஆம், எம்ஜிஆர் நடித்த நேற்று இன்று நாளை திரைப்படம் அசோகன் தயாரித்த படம்தான். இதனால் எம்ஜிஆர் இவரையும் மரியாதை கொடுத்து பேச ஆரம்பித்து விட்டார். ஆனால் நடிகர் அசோகன் ரொம்பவே பதற்றத்தில் எம்ஜிஆரின் காலில் விழுந்து, என்னை தயவு செய்து அப்படி கூப்பிடாதீர்கள் என்று கெஞ்சி இருக்கிறார். அத்துடன் இனிமேல் அப்படி கூப்பிட மாட்டேன் என்று சொன்னால்தான் உங்கள் காலை விடுவேன் என்று மன்றாடி இருக்கிறார். அதற்கு எம்ஜிஆர் அவரை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து, அட மண்டு, நான் சம்பளம் வாங்கி படத்தில் நடிப்பவன், நீ எனக்கு சம்பளம் கொடுப்பவன், உன்னை முதலாளி என கூப்பிட்டால் என்ன தவறு என்று கேட்டிருக்கிறார். நான் எவ்வளவு புகழ் பெற்றிருந்தாலும் உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தே ஆக வேண்டும். உனக்கு மட்டும் இல்லை, என் படத்திற்கு தயாரிப்பாளர்களாக இருக்கும் அனைவருக்கும் நான் இப்படித்தான் மரியாதை செலுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். திமுகவிலிருந்து 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி எம்ஜிஆர் தற்காலிக நீக்கம் செய்யப்பட்ட போது இதே வினை படத்தில் அவர் நடித்து கொண்டிருந்தார். 14ஆம் தேதி கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்ட போது சத்யா ஸ்டுடியோவில் நேற்று இன்று நாளை படப்பிடிப்பில் எம்ஜிஆர் இருந்தார். விஷயம் அறிந்து சத்யா ஸ்டுடியோ முன்பு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடிவிட்டனர். தமிழகம் முழுவதும் பதற்றம் நிலவியது. ஹிந்தி எதிர்ப்பு கிளர்ச்சி போல மாபெரும் கிளர்ச்சி ஏற்பட்டது என்றும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பெரிய இயக்கத்தை தொடங்க வேண்டிய நிர்பந்தம் எம்ஜிஆருக்கு ஏற்பட்டது என்றும் கவியரசன் கண்ணதாசன் பதிவு செய்துள்ளார். நேற்று இன்று நாளை படத்துக்கு வசனகர்த்தா திமுக தலைவர் கருணாநிதியின் உறவினர் சொர்ணம். கொந்தளிப்பான நிலைமையை அறிந்த சொர்ணத்தை மனிதாபிமானத்தோடு பாதுகாப்பாக காரில் அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர். நீண்ட தயாரிப்பில் இருந்த நேற்று இன்று நாளை படம் தாமதமானதற்கு அப்போதிருந்த அரசியல் சூழ்நிலைகளும் காரணம். சென்னையை சேர்ந்த டிமாண்டி என்பவர்தான் படத்துக்கு ஃபைனான்ஸ் செய்தார். படம் தாமதமானதாலோ என்னவோ ஒரு கட்டத்துக்கு மேல் அவர் ஃபைனான்ஸ் செய்ய முன்வரவில்லை. படத்தில் பணியாற்றியவர்களுக்கு சம்பள பாக்கி இருந்தது. இதனால் அசோகன் மன உளைச்சலில் இருந்தார். அசோகனின் நிலைமையை அறிந்த எம்ஜிஆர் அவரை வர சொல்லி யார் யாருக்கு எவ்வளவு பணம் பாக்கி என்று கேட்டார். அசோகன் தெரிவித்த தொகை முழுவதையும் எம்ஜிஆர் அவருக்கு தந்து பாக்கி வைத்திருந்த எல்லோருக்கும் கொடுத்து விட சொன்னார். பணம் கிடைத்த அன்று இரவே ஒவ்வொருவர் வீடாக சென்று பணத்தை செட்டில் செய்தார் அசோகன். படத்தில் சண்டை காட்சியில் நடித்திருந்த எம்ஜிஆரின் மெய்காப்பாளர் ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு இரவு 12 மணிக்கு சென்று அவருக்கு பணத்தை கொடுத்தார். எம்ஜிஆரின் உதவியோடு நேற்று இன்று நாளை படம் முடிக்கப்பட்டு வெளியாகி வெற்றிகரமாக 100 நாட்களை கடந்து ஓடி வசூலை குவித்தது. இதில் ஒரு முக்கியமான விஷயம், எல்லோருக்கும் சம்பள பாக்கியை கொடுப்பதற்காக அசோகனிடம் பணம் கொடுத்த எம்ஜிஆர் அவரது நிலைமையை உணர்ந்து தனது சம்பள பாக்கியான லட்சக்கணக்கான ரூபாய்களை பெற்றுக்கொள்ளவே இல்லை என்பது வெளியே தெரியாத உண்மை. இந்த வகையில் 2 வருடங்கள் தயாரிப்பில் இருந்த நேற்று இன்று நாளை திரைப்படம் 1974ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. திரையரங்குகளில் வெற்றிகரமாக 100 நாட்களை கடந்து ஓடி வசூலை குவித்தது. பல சிக்கல்களுக்கிடையே இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் எம்ஜிஆர் ரசிகர்கள் மத்தியில் இந்த படமும் நீங்கா இடம் பிடித்துள்ளது என்பதே உண்மை.
எம்ஜிஆரை பற்றி நன்கு அறிந்தவர்களுக்கு அவருடைய வள்ளல் குணம் தெரியும். அவரை பற்றி தெரியாத எதிரிகள் மட்டுமே அவரை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் வெளியில் சொல்லி அவருடைய புகழுக்கும் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தி வந்தனர். குறிப்பாக டி.எஸ். பாலையா, சந்திரபாபு, அசோகன் என இன்னும் எத்தனையோ பேர்களை பற்றி அவர்களுக்கு எம்ஜிஆர் கஷ்டம் கொடுத்ததாக கூறி வதந்தி பரப்பினர். ஆனால் மேலே சொன்ன அனைவரும் தங்களின் வாழ்நாளின் இறுதி காலம் வரையிலும் எம்ஜிஆரோடு நட்புறவு பாராட்டி வந்தனர்.